குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 8 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிந்து நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதான் இங்கே கேட்டிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பயப்பட வேணாம். தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு எழுதுங்க, தெரியாத கொஷின் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். அதேமாதிரி தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு தெரியாத கொஷின் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். 4வது கொஷினுக்கு பதிலாக 5வது கொஷினில் ஷேர் பண்ணிடாதீங்க. அப்புறம் எல்லா கொஷினுமே தப்பாயிடும். கொஞ்சம் நிதானமாக போங்க. காலையில் லைட்டாக சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து அதை பற்றி ஒன்றும் சிந்திக்காதீங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்ட பஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, நாட்டின் பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி வந்து இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜூன் 9ஆம் தேதி வந்து பதவியேற்க இருக்கிறாரு. நாட்டின் 18வது மக்களவைத் பொதுத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா 543 தொகுதிகளில் 293 இடங்களை வந்து கைப்பற்றி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி தக்க வச்சிருக்கு. இல்லை 240 இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி பெரும்பான்மையாக வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 75 1 கீழ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டின் பிரதமராக மோடியை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. இந்த ஆர்டிகல் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாலிட்டி படிக்கும்போது இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்லேயும் வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15 வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டம் வந்து கூட்டிருக்காங்க. 18வது மக்களவைத் தேர்தல் முடிஞ்சு நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் 15ஆம் தேதி வந்து தொடங்க இருக்குது. இந்த கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிக்கள் வந்து முதல்ல பதவியேற்றுக் கொள்வாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் உரையாற்றி கூட்டத்தொடரை வந்து முறைப்படி தொடங்க வைப்பார். ஓகேங்களா? நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் அவருடைய உரை நிகழ்த்தி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து தொடங்கி வைப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா ரயில் விபத்து எனப்படும் ரயில் விபத்தால் ஏற்படுற உயிரிழப்பு வந்து பார்த்திங்கன்னா 28% வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் கிராசிங்கில் தான் நிகழ்றது. அதாவது பார்த்திங்கன்னா ரயில்வே கிராசிங்லாம் போட்டிருப்பாங்களே அதில். அதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 2009ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினமாக வந்து கடைபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க தமிழக பெண் லோகோ பைலட்டுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நடைபெறவுள்ள பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ரயில்வேயைச் சேர்ந்த பெண் லோகோ பைலட், அதாவது ரயில்வே ஓட்டுநர் ஐஸ்வர்யா எஸ் மோகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் மேனனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத், ஜனசதாப்தி உள்ளிட்ட ரயில்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநராக பணிபுரிகிறாங்க. வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு விஜயவாடா வந்தே பாரத் தொடங்கினிலேருந்து இது வரைக்கும் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநராக இருக்காங்க. அதை வந்து இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா பெண் ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணதுனால இவங்களுக்கு வந்து அந்த அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவுடைய ஆட்சி மாற்றத்தை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நவீன் பட்நாயக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சியில் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 78 நாட்கள் வந்து அவருடைய பதவியில் இருந்திருந்தால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகள் வந்து ஒருத்தர் வந்து தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. எங்கன்னா சிக்கிம் ஜனநாயக முன்னணி தலைவர் வந்து பவன்குமார் சாம்லிங்கின் அவருடைய சாதனை வந்து இவர் முறியடிச்சிருப்பார். ஓகேங்களா? இவர் வந்து 24 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நெருங்கி இருந்திருக்காரு. அவர் முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகள் கிட்ட இருந்திருக்காரு. ஓகேங்களா? உலக சுகாதார அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 வயதிலிருந்து 19 வயது வரை உள்ளவங்களை பார்த்திங்கன்னா வளரிளம் பருவத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு செயற்கை கருத்தரிப்பு மையம் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. இது யார் திறந்து வச்சுருக்கா அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இவர் தான் வந்து திறந்து வச்சுருக்காரு. எக்மோரில் இருக்கிற எழும்பூர் அரசு மருத்துவமனையில் மற்றும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2022-23ஆம் ஆண்டு மானிய கோரிக்கையிலே சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் வந்து திறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, ரேப்போ வட்டி விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8வது முறையாக எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. வங்கிகளுக்கு குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேப்போ வட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த வட்டி விகிதத்தில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து 6.5% இருக்குது. சரிங்களா? இது வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். அடுத்து, கல்லூரி ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து ஜூன் 20 வரை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. இந்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாசிரியர் விருது வழங்கப்படுது. அதுக்கு வந்து தகுதியான ஆசிரியர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து,
பாகிஸ்தானுடைய சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மொழியை வந்து பயன்படுத்த அனுமதி கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தின் சட்டப்பேரவையில் ஆங்கிலம், உருது மொழியை தவிர பஞ்சாப் மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பயன்படுத்துக்கான அனுமதி வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது, இது வந்து நம்ம பாலிட்டியில் கொஷின் தான். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி மற்றும் கேரளத்தில் உள்ள வயநாடு இந்த 2 தொகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து எலெக்ஷன் 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 14 நாட்களுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 2 தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. இது அரசியல் 2 தொகுதியில் நிற்கலாம், ஆனால் ஒரு தொகுதியில் இருக்கிறது மட்டும் அவரே வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணிடணும். ஓகேங்களா. மக்களவை வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா 251 புதிய எம்பிகள் மீது வந்து பார்த்திங்கன்னா குற்ற வழக்குகள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை சொல்லுது. 18வது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட 543 எம்பிகளில் 259 பேர், அதாவது 46% பேருக்கு எதிரான குற்ற வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. இதில் வந்து 27 பேர் வந்து குற்றவாளிகள் என்பது குற்றவாளிகளாக நிரூபணமானவங்க. ஓகேங்களா. அடுத்து T20 உலகக்கோப்பையினுடைய 12வது ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்து வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமீபியாவை வந்து வெள்ளிக்கிழமை வந்து வீழ்த்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நார்வே செஸ் போர்ட்டில் 9வது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களாகிய ஆர் பிரக்யானந்தா, ஆர் வைஷாலி, கோனேர் ஹம்பி ஆகியோர் மூவருமே வந்து தோல்வி கண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. களிமண் தரை கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு ஓப்பன் மகளிர் ஒற்றையர் இறுதிச் சுற்றில் வந்து போலந்தின் இகா ஸ்வியாடெக்கும் இத்தாலியின் ஜாஸ்மின் பவுலினி இவங்க 2 பேருமே மோத இருக்கிறாங்க. இந்த இறுதிச் சுற்றில் தான் வந்து பார்த்திங்கன்னா யார் சாம்பியன் அப்படின்னு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வியாடெக் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தொடர்ந்து 3வது முறையாக ஜெயிச்சு ஹாட்ரிக் வெற்றியை வந்து தக்க வச்சுருப்பாங்க. அடுத்து ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வின்சிப்ட் கவுர் சர்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் வந்து பார்த்திங்கன்னா 3 பொசிஷன் பிரிவில் வந்து 452.9 புள்ளிகளுடன் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம் வந்து பார்த்திங்கன்னா போயிங் நிறுவனம் உருவாக்கியுள்ள விண்வெளி ஓடத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி மையத்தை வந்து சென்றடைஞ்சிருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்லைன் விண்வெளி ஓடம் மூலம் அங்கு சென்ற முதல் விண்வெளி வீராங்கனை அப்படின்ற பெருமை வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள் முருகனின் பெருமையை வந்து உலகறிய செய்த சான்றோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 தலைப்புகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து 11 தலைப்புகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு கட்டுரை வந்து சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் அந்த ஆய்வு கட்டுரை வந்து எழுதி சமர்ப்பிக்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தது இது போதுமானது. இதை தாண்டி கேட்கறது வாய்ப்பு இல்லை. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் நடக்குது. அதனால் எல்லாம் நல்லா எக்ஸாம் நல்லா எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், தெரியாத கொஸ்டினை வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதை வந்து 3 கேட்டகரி தான் கொஸ்டின். ஒன்று நல்லா தெரியும், இன்னொன்று யோசிச்சா தெரியும், இன்னொன்று சுத்தமாக தெரியாது. இந்த 3 கேட்டகரி தான் கொஸ்டின். நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு அடிங்க, யோசிக்கிற கொஸ்டின் வந்து பொறுமையாக அடுத்து அடிங்க. அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டினுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.